இஸ்ரேலுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ரத்து செய்வதாக ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்துள்ளதால் காசாவில் மீண்டும் போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்தி 200 பேரை பிணை கைதிகளாக கடத்தி சென்றனர். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 48,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பின்னர் இருதரப்பிற்கும் இடையே கடந்த ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இரு தரப்பினரும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பணைய கைதிகளை விடுவித்து வந்தனர். இதனிடையே பணைய கைதிகளில் கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் உடல்களை காசாவில் அணிவகுப்பு நடத்தி ஒப்படைத்ததாகவும் பணைய கைதிகள் சிலர் தங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கெஞ்சுவது போன்ற வீடியோவை ஹமாஸ் ஆயுத குழு வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டி தன் வசமுள்ள 620 பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய இஸ்ரேல் மறுத்துள்ளது. இதனால் போர் நிறுத்த உடன்படிக்கையை ரத்து செய்வதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. இதன் மூலம் காசா முனையில் போர் தொடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.